நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு நண்பர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு இதுவரை ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொண்டு எப்போ தேர்வு நடத்தினாலும் பணி வாய்ப்பை பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய பணியை பார்த்தீங்கன்னா செவ்வனே என்று செய்து கொண்டிருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சி. ஆசிரியர்களுடைய 100% அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய வகையில் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக அவர்களுடைய பணியை மேலும் செம்மைப்படுத்திட புதிய பயிற்சிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்வுகள் இது உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய தகவலாக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு 185 தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். இந்த டெஸ்ட் பேஜ் என்பது பார்த்தீங்கன்னா 2 பாடப்பிரிவிற்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒன்று தமிழ் பாடப்பிரிவு, மற்றொன்று ஹிஸ்டரி பாடப்பிரிவு. மற்ற பாடப்பிரிவிற்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கொஸ்டின் பேங்கா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடும். நீங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும்போது அதோட இணைத்து கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7500 வினா விடைகள் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5000 வினா விடைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நாம என்ன செய்யறோம், ஜியாகிரபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 7000 வினா விடைகள். ஜியாகிரபில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா 7000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் QA உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், ப்ரொவைட் பண்றோம். இதுல டெஸ்ட் பேஜ்ங்கிறது இந்த 2 பாடப்பிரிவிற்கு தான் 185 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த 185 டெஸ்டையுமே நம்ம என்ன செய்யறோம், இப்ப தமிழ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், 3 வழிமுறைகள்ல, ஒன்று இலக்கிய வரலாறு, மற்றொன்று பள்ளி பாட புத்தகம், மூல புத்தகம், பள்ளி புத்தகம் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி மூல புத்தகம் சொல்லி 3 கேட்டகரியில உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 2 வழிமுறைகள். ஒன்று உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம், பள்ளி புத்தகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்குறோம். அதே மாதிரி மூல புத்தகம், ஆசிரியர்களுடைய புத்தகங்கள், பிஜி யூஜியோட கண்டென்ட் உள்ளடக்கிய மூல புத்தகங்கள்ல இருந்து 185 தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம். இது போக நம்ம 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆன்லைன் டெஸ்டாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ங்கிறது டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணி டாபிக் வைஸ் நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் பண்ணி அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த 10,000 வினா விடைகள் ஒரு தேர்வை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 5 டைம்ஸ் அட்டன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இன்னைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்பனாலும் சரி நீங்க 5 டைம் அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங்கா உங்களுக்கு இந்த கண்டென்ட்டா, இந்த கொஸ்டின் தான் சொல்லக்கூடிய அளவிற்கு, வினாக்கள் வெளியில் சொல்லாத அளவிற்கு உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம கிரியேட் பண்றோம். அதற்கான டாபிக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இன்றைய பகுதியில அடுத்து மேலும் உங்களுக்கான பயிற்சியாக நம்ம கொடுக்கக்கூடியது என்ன, இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும், ஹிஸ்டரி பாடமா இருக்கட்டும், உங்களுக்கு டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், மூல புத்தகத்தினுடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் டெஸ்ட், சரிங்களா. அடுத்து நம்ம கொடுக்கக்கூடியது ஒன்லைன் டெஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் டிஆர்பி, சரிங்களா. டிஆர்பி 2024 பிஜிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஜூன் 28ஆம் தேதிக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்லைன் டெஸ்ட், இந்த ஒன்லைன் டெஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், டாபிக் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துறோம். டாபிக் கொடுத்து இந்த டாபிக்கை நீங்க படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு தகவல்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யும், கிடைக்கும். ஒரு கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்றோம்னா அதுக்கு டைரக்டா இதுதான் ஆன்சர் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யறோம், நம்மளையே நாம் தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை நாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுதுதான் நம்மளுக்கான அந்த தேர்வுல போய் நம்ம எழுதும் போது நம்ம என்ன தவறு பண்றோம், இதுவாங்கிற
ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், குழப்புறோம். அந்த குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு தான் இந்த ஒன்லைன் டெஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த ஒன்லைன் டெஸ்டோட வேற ஸ்பெஷல் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா டாபிக்கையுமே நம்ம என்ன செஞ்சிடறோம், கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம். உங்களுக்கு இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 யூனிட் இருக்கு. அதே மாதிரி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 யூனிட் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸை ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடறோம், தகவல்கள் இதுல தொகுத்து கொடுத்துறோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனா கிடைச்சிடும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வட்டார நாவல் எது? முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் வட்டார நாவல் எது? இந்தியாவின் முதல் வட்டார நாவல் எது சொல்லி பார்க்கும்போது நாகம்மா. சோ இது டைரக்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் தெரியும். அதே மாதிரி ஜுஜாதா அவர்களின் சிறுவர் இலக்கியம், ஜுஜாதா அவர்களின் சிறுவர் இலக்கியம் பூக்குட்டி. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், டைரக்டா ஆன்சர் எழுதக்கூடிய அளவிற்கான அடுத்து ஒன்லைன் பிராக்டிஸ், சரிங்களா, உங்களுக்கு அடுத்து கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா, வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ், இதற்கான பேஜ் எல்லாமே அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணி ஓரிரு நாட்கள்ல அந்த லிங்க் கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி உங்களுடைய கற்றல் அடைவுகளை நீங்கள் சோதித்துக் கொள்வதற்கும் இந்த 2024 நடைபெறக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை வந்து நீங்க சிறந்த முறையில உங்களை தயார் செய்து கொள்வதற்கு அனைத்து விதமான வழிமுறைகளையும் இதுல நம்ம நினைச்சுக்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.